இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட்டை நல்லா சீவி வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாவும் எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பையும் சேர்த்திக்கலாம். அதோட வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கட்டும். அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் பீட்ரூட்டை இதோட சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம தண்ணி தெளிக்காமல் செய்யும்போது கொஞ்சம் சுவை நல்லாயிருக்கும். நல்லா வணக்கலாம். அவ்வளோதான், நம்ம பீட்ரூட் பொடி ரெடி ஆயிடுச்சு.